அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளை பேணுவது ஏன் முக்கியம்? இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று உறவுகள். அத்தா, அம்மா, சகோதரர்கள், சகோதரிகள், மாமா, மாமி, சச்சா, பெரியவத்தா என்று நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உறவும் அல்லாஹ்வின் ஒரு அமானத். ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் சின்ன சண்டைகள், ஒரு தவறான வார்த்தை, பல சம்பந்தமான பிரச்சனை அல்லது மனக்கசப்பு, இவற்றுக்காக வருடக்கணக்கில் உறவுகளை விட்டு விலகி விடுகிறோம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் கோபமாக இருக்கும் அந்த மனிதர் நாளை நம்முடன் இருப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்று பேசாமல் இருக்கும் உறவினர் நாளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காமல் போகலாம். அதனால் உறவுகளை மதியுங்கள். நம்மை காயப்படுத்தியிருந்தாலும் முடிந்த அளவு மன்னியுங்கள். நாம் தவறு செய்திருந்தால் முதலில் சென்று மன்னிப்பு கேட்பதில் அவமானம் இல்லை. நாம் தவறு செய்திருந்தால் முதலில் சென்று மன்னிப்பு கேட்பதில் எந்த அவமானமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தை பல ஹதீஸ்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உறவை பேணுவது என்றால் அவர்கள் நம்மிடம் பேசினால் மட்டும் பேசுவது அல்ல. உறவை பேணுவது என்றால் அவர்கள் நம்மிடம் பேசினால் மட்டும் பேசுவதல்ல. அவர்கள் நம்மிடம் பேசாவிட்டாலும் நாம் அவர்களை நினைத்து நலம் விசாரிப்பதுதான் உண்மையான உறவு பாசம். ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, எப்படி இருக்கீங்க என்ற ஒரு வார்த்தை கேட்கிறோம். ஒரு சிறிய உதவி, இவையெல்லாம் ஒரு உறவை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். நம்முடைய பணம், வீடு, வாகனம் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நாம் நேசித்த மனிதர்களுடன் விட்டு சென்ற நல்ல நினைவுகள் மட்டும் நீண்ட காலம் வாழும். எனவே உறவுகளை உடைக்காதீர்கள், மனதை உடைக்காதீர்கள். மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னியுங்கள், பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள். ஏனென்றால் உறவு இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது. அது இல்லாமல் போன பிறகுதான் அதன் மதிப்பு புரியும். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவாயாக. எங்களை உறவுகளை பேணக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.